அவர் அணிந்திருந்த அந்த இதில் வந்து ஒரு புலி பல்லு இருந்துச்சு. நண்பர் கொடுத்ததுன்னு சொல்றாங்க. அவர் கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. கிஃப்ட் கொடுக்கும்போது அவன் புலி பல்ல கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து பிஜேபிக்காரன் பல்லையா வந்து உடச்சி கொண்டு வந்து அதில் வைப்பாங்க பரிசு பொருளில். இது என்ன இதெல்லாம் ஒரு வழக்குக்கான காரணமாக அது. அவர் நீதிமன்றத்தில் வந்து எனக்கு பரிசு பொருளாக வந்ததுன்னு சொல்லும்போது நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டாரு. அவர் விடுதலை பண்ணிட்டாங்க. எப்படியாவது அச்சுறுத்தணும். சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கும், அவனுக்கு பின்னாடி என்ன அரசியல் கட்சி இருக்கா, ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதுனால அச்சுறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கேரளாவில் இடதுசாரிகளுடைய அரசாங்கம் இருக்கிறதுனால, பினராயி விஜயன் போன்றவர்கள்லாம் இருக்கிறதுனால பெரிய அளவில் வந்து அவருக்கு அச்சுறுத்தல் வந்து பலிக்காது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியும் இவருக்கு ஆதரவு தெரிவிக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியும் இவருக்கு ஆதரவு தெரிவிக்குது. இதையும் தாண்டி அவரை ஜெயிலில் தான் வைக்கணும், அவரை வந்து பாடக்கூடாது என்று இவர்கள் நினைத்தார்கள்னா ஒரு கலைஞனின் குரலை வந்து எந்த அரசாங்கத்தினாலையும் அடக்க முடியாது. அது வந்து வேறு வேறு மாநிலங்களில் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலே கூட ஏதாவது முக்கியமான மாநாடுகளில் கூட அவரை பாட வைக்கலாம். நாளைக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் பிஜேபியை கடுப்பேற்றுறதுக்காக கூட தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மேடைகளில் அவரை பாட வைக்கலாம். அதனால் அவரை வந்து உலக புகழ் மிக்கவராக மாற்றுவதற்கு ரொம்ப அசராமல் உழைக்கக்கூடிய பாஜகவுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன் அந்த கலைஞன் சார்பாக. குறிப்பாக சங்கிகள் வந்து இந்த அளவுக்கு பொங்குறதுக்கு காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒரு ஜாதி அரசியலையும் தாண்டி, இந்திய அரசியலையும் தாண்டி, சிறிய அரசியல், அப்புறம் வந்து ஈழ அரசியல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே தான் காரணமாக நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அமித்ஷா வரைக்கும் போயிருக்காங்க இல்லையா? இல்லை, அவர் தப்பி வந்த இடம், அவருடைய அம்மா வந்து ஒரு ஈழத்தமிழராக இருக்கிற பட்சத்தில், ஒரு அகதியாக நிலம் கடந்து வந்த இடத்துலையும் தஞ்சம் புகுந்து தமிழ்நாட்டிலையும் வாழ முடியாத அவர்களுக்கு தனிப்பட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒரு கேரள மண்ணில் வந்து கரை ஒதுங்கி வாழ்கிற போது நிலமற்றவனாக இருக்கிறான்ல, அவனுடைய வழி என்பது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை.